பரந்தூர் ஏர்போர்ட் சென்னைக்கு ஜாக்பாட், விஜய் எடுக்கும் முக்கிய முடிவு. அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை தொடர்ந்து மாநிலத்தின் மிக முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டங்களை முதல்வர் விஜய் தீவிரமாக நடத்தி வருகிறார். இதில் ஒட்டுமொத்த தொழில்துறையினரும் பொருளாதார வல்லுநர்களும் எதிர்பார்த்து நிற்கும் ஒரு திட்டம் பரந்தூர் சர்வதேச விமான நிலைய திட்டம். ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்பு விவசாயிகளின் நில உரிமைகளையும் ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளையும் காக்க வேண்டும் என்ற நோக்கில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்தவர்கள முதல்வர் விஜயும் ஒருவர். ஆனால் தற்போது முதலமைச்சரான பிறகு மாநிலத்தின் நிதி நிலைமை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி பற்றி யோசித்து பார்க்கும் பொறுப்பு அவருக்கு இருக்கு. சமீபத்துல பரந்தூர் திட்டம் குறித்து அவர் நடத்திய உயர்மட்ட அதிகாரப்பூர்வ ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு விஜய் இந்த திட்டத்தை முற்றிலும் கைவிடவில்லை என தெரிகிறது. மாற்று வழிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. தமிழக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பது முக்கியமானதுதான். ஆனால் பரந்தூர் போன்ற ஒரு பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு திட்டத்தை தள்ளி போடுவதோ அல்லது முடக்குவதோ என்பது சென்னை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எப்படி 25 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளும் அபாயத்தை ஏற்படுத்தி உள்ளதாக நிபுணர்கள் சொல்றாங்க. சென்னை மீனாம்பாக்கம் சர்வதேச விமான நிலையம் ஆண்டுக்கு சுமார் 2,20,00,000 பயணிகள் கையாள்கிறது. இந்த விமான நிலையத்துல 2 ஓடுதளங்கள் இருந்தாலும் அவை ஒன்றுக்கொன்று குறுக்காக வெட்டி கொள்ளும் வகையில அமைந்திருக்கு. இதனால் ஒரே நேரத்துல 2 ஓடுதளங்களையும் முழுமையாக பயன்படுத்த முடியாது. மீனம்பாக்கத்துல 1 மணி நேரத்திற்கு அதிகபட்சமாக 40 விமான இயக்கங்களை மட்டுமே கையாள முடியும். 2030ஆம் ஆண்டிற்குள் சென்னை விமான நிலையத்தை 5 கோடி பேர் வரை ஆண்டுக்கு பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது. அப்போது மீனம்பாக்கம் விமான நிலையத்துல அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை கையாள முடியாமல் போகலாம் என்றும் விஷயம் அறிந்தவர்கள் சொல்றாங்க. பரந்தூர்ல புதிய விமான நிலையம் 4700 ஏக்கர் பரப்பளவுல ஆண்டுக்கு 10 கோடி பயணிகளை கையாளும் இலக்குடன் 2 பேரலல் ரன்வேஸ் உடன் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஒரே நேரத்துல 2 விமானங்களை இயக்க முடியும். இந்த திட்டம் முடங்கினால் சென்னைக்கு வரும் சர்வதேச விமானங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும். அதே வேளையில பெங்களூரின் கெம்பெகவுடா சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஹைதராபாத்தின் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஆகிய இரண்டுமே நகரத்திற்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புல எதிர்கால வளர்ச்சியை மனதில் கொண்டு மிக சரியாக திட்டமிட்டு கட்டப்பட்டுள்ளன. பெங்களூரு விமான நிலையம் தற்போது ஆண்டுக்கு 5 கோடிக்கும் அதிகமான பயணிகளை கையாண்டு வருகிறது. இதனை 10 கோடி பயணிகளாக உயர்த்தும் பணிகள் தடையின்றி நடக்கின்றன. ஹைதராபாத் விமான நிலையமும் தற்போதைய விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டுக்கு 4 கோடி பயணிகளை கையாளும் திறனை எட்டியிருக்கு. இவற்றுடன் ஒப்பிடும்போது சென்னை இன்னும் ஒற்றை விமான நிலையத்தை வைத்துக்கொண்டு கூடுதல் விமானங்களை இறக்க இடமில்லாமல் தவித்து வருகிறது. சென்னை தற்போது பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தள்ளி போட்டால் உற்பத்தி துறையிலும் வாகன உதிரிபாகங்கள் தயாரிப்பிலும் சென்னைக்கு இணையாக உள்ள பூனே நகரம் ஒட்டுமொத்த முதலீடுகளையும் ஈர்த்துவிடும் அபாயம் உள்ளது. பரந்தூர் திட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டாலோ அல்லது பல ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டாலோ சென்னை சந்திக்கவிருக்கும் இழப்புகள் மிக அபாயகரமானவை என்று நிபுணர்கள் சொல்றாங்க. முதலாவதாக பன்னாட்டு முதலீடுகள் முடங்கும். இங்கு உற்பத்தியாகும் ஐபோன்கள், மின்னணு சாதனங்கள் மற்றும் ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள் உலக நாடுகளுக்கு விரைவாக ஏற்றுமதி செய்யப்பட்ட வான்வழி சரக்கு போக்குவரத்து மிக மிக முக்கியம். மீனம்பாக்கத்துல சரக்கு முனையம் ஏற்கனவே இட நெருக்கீடுல சிக்கியுள்ளது. பரந்தூர் வராத பட்சத்துல இந்த ஏற்றுமதி சரக்குகள் அனைத்தும் சாலை வழியாக பெங்களூரு அல்லது ஹைதராபாத் விமான நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்தே உலக நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் நிலை ஏற்படும். இதனால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய பல கோடி ரூபாய் சுங்க வரியும் வருவாயும் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும். மூன்றாவதாக சென்னை சர்வதேச விமான போக்குவரத்து வரைபடத்தில் இருந்தே மறைந்து விடும். லண்டன் அல்லது நியூயார்க்கில் இருந்து சென்னை வர விரும்பும் ஒரு பயணி நேரடியாக சென்னைக்கு வர முடியாமல் பெங்களூரிலோ அல்லது மும்பையிலோ இறங்கி அங்கிருந்து அடுத்த விமானங்கள் மூலம் சென்னைக்கு வர வேண்டிய அவலம் ஏற்படும்.
இது சென்னையின் சர்வதேச அந்தஸ்தை 25 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிடும். சென்னைக்கு 2வது சர்வதேச விமான நிலையம் என்பது முக்கியமானது. தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறை இளைஞர்களின் வேலைவாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்கும் மிக அத்தியாவசிய தேவை என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்துல இந்தியாவின் 4வது பெரிய நகரமாக கருதப்பட்ட சென்னையை தற்போது பல விஷயங்கள்ல பெங்களூரு, ஹைதராபாத் நகரங்கள் முந்திக் கொண்டு சென்று விட்டன. சென்னை 1990களில் தன்னிடத்தில் இருந்த கவர்ச்சியை இழந்து நிற்கிறது. இதனால் பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க விவசாயிகளை எப்படியாவது சமாதானம் செய்து முயற்சிகள் மேற்கொள்வதுதான் சிறந்தது என்று தொழில்துறை வல்லுநர்கள் சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.